ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே நான் தெரிவிக்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்பதே. இந்த கால வேளையில் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய இக்கட்டுகளில் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு பதில் தருகிற ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார். அன்றைக்கி வனாந்தரத்தில் ஜனங்கள் அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை கர்த்தர் விடுவித்தார். சங்கீதம் 107:5-6 நாம் இதை வாசிக்க முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாகவே இன்றும் இருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்றைக்கு நாம் இதை வாசிக்கும் பொழுது மிகவும் பயப்படத்தக்க சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும்போது, அன்றைக்கு வனாந்தரத்தில் தேவனுடைய ஜனங்கள் கூப்பிட்டு அவருடைய உபத்திரங்களை நான் காணவே கண்டேன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் அவர் பார்வோனிடத்திலிருந்து எகிப்திலிருந்து அந்த துன்பப்பட்ட இடத்திலிருந்து அவர்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் விடுவேன் என்று வாக்கு பண்ணி அவர்களை நடத்தி செல்லும் பொழுது அவர்களை பின்தொடர்ந்த எகிப்திய படைகளை தேவனாய் கர்த்தர் அவர்களை கூப்பிடுதலை கேட்டு அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து அதை அக்கறைப்படுத்தி அவர்களை அதை பின்தொடர்ந்த மற்ற எகிப்தியர்களை அதே கடலிலே மூழ்கடித்த தேவன் நம்முடைய தேவன். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீரின் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் காண முடியும். யாராக இருந்தாலும் சரி, இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தரை நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவிகேடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் 2 குருடர்கள் ஆண்டவராகிய கர்த்தரை, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களுடைய கூப்பிடுதலை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். உடனே ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு பார்வை கொடுத்தார் என்று அங்கே நாம் காண்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், போராட்டங்கள் இருக்குமானால் கர்த்தர் அவைகளை சீர் செய்து கொடுக்க, நம்மை பலப்படுத்த, நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் கூட என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் இன்றைக்கு எரேமியா 33:3 நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் கூட நாம் இதை விசுவாசிப்போம்.
நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம், தேவ உத்தரவை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாததும் நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்யக்கூடிய பெரிய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிப்போம், அவருடைய மகிமையை காண்போம், நம்முடைய ஆபத்து காலத்தில் அவரை கூப்பிடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்து தேவன் தன்னுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்திக் கொள்ள அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்குற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.